ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம மெஹந்தியில் நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து ஃபில்லிங் டிசைன் பார்க்க போகிறோம். அந்த ஃபில்லிங் டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹேண்டில் ஃபில் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சைடு கொஞ்சம் எதாவது டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு அந்த ஃபில்லப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்ட இந்த ஸ்வேலு, ரவுண்டு, அதுக்கப்புறம் லைன்ஸு இதை வச்சு தான் நம்ம இதை பேசிக் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளுடைய மெஹந்தி டிப்பை வந்து நீங்கள் டிஷ்யூ கிளாத்லேயோ அல்லது ஒரு வேஸ்ட் கிளாத்லேயோ வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். நான் இப்போ என்ன டிசைன் போட போகிறேன் அப்படிங்கிறத மேலே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு லைன், இது சின்ன ஸ்வெல், ஒரு சிங்கிள் ஸ்வெல்னு வச்சுக்கலாம். ஒரு சர்க்கிள், அதுக்கு உள்ளே கொண்டுட்டு வரும்போது மேலே கொண்டு வந்து உள்ளே வந்து முடிச்சிருங்க ஒரு லைன் மாதிரி. இது ஒரு சின்ன சிங்கிள் ஸ்வெல் மாதிரி. இது டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் போட்டு முடித்த பிறகு. நிறைய பேர் வந்து பிகினராக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஃபீஸ் கட்டி கற்றுக்க முடியலன்னா நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஃப்ரீ டைம்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதாவது மெஹந்தியை நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது எனக்குமே இன்னுமே கை வலி இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம போட்டுகிட்டே இருந்தால் நமக்கு அது வந்து ரொம்ப வருஷமாக போடும்போது நமக்கு அந்த வலி தெரியாது. நம்ம புதுசாக போடும்போது நமக்கு கண்டிப்பாக அந்த பெயின் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம அதை ட்ரை பண்ணணும். அதனால் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் டைம் நீங்கள் ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகினராக இருக்கும்போது நம்ம வந்து ஃபினிஷிங் இன்னுமே பர்ஃபெக்டாக வராது. அதனால் மெதுவாக போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இப்போது ஃபஸ்ட்டு லைனில் நம்ம சர்க்கிள் போட்டோம். செகண்ட் லைனில் போடும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு போட்ட 2 ரவுண்டுக்கு சென்டரில் தான் நம்ம இதை போடணும். அப்படி போடும்போது சைடில் ஒரு ஆஃப் மட்டும் வரும், அந்த ஆஃப் மட்டும் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் டிசைனில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதை நீங்கள் கவனிக்கணும். வரிசையாகவே நம்ம போட்டுட்டு வரக்கூடாது. இப்போ நான் செகண்ட் போடுறது ஃபஸ்ட்டு போட்டதோட சென்டர் பாயிண்ட் அப்படி தான் போட்டிருப்பேன் பாருங்கள். ஒரு சர்க்கிள் போடுறோன்னா ஃபஸ்ட் லைனில் உள்ள சர்க்கிள் போட்டிருக்கோம். அந்த சர்க்கிள் 2 சர்க்கிளுக்கு இடையில கேப்பில் சென்டர்லேருந்து தான் நெக்ஸ்ட்டு சர்க்கிளை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி போட்டால் தான் இந்த ஃபில்லப் டிசைன் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம நேராக போடக்கூடாது. அதே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சர்க்கிளில் 3, 6, 7 சர்க்கிள் வந்திருக்கு. செகண்டில் பார்த்தீங்கன்னா 3, 6 தான் வந்திருக்கு. 2 ஆஃப் வந்திருக்குது. இந்த மாதிரி தான் நமக்கு வரும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 சர்க்கிள் போட்டோமா அந்த சர்க்கிளோட சென்டரில் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். அதாவது 2 சென்டருக்கு நடுவில் அந்த மாதிரி போடுங்க. போடும்போது நமக்கு வந்து அந்த ஷேப்பும் பர்ஃபெக்டாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் வரக்கூடிய கேப்பில் நீங்கள் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் தான் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். இந்த ஃபில்லிங் டிசைனில் நீங்கள் அது ஒன்று கவனத்தில் வச்சுக்கணும். எந்த டிசைன் போட்டாலும் இந்த மெத்தடு தான். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிளோ டாட்டோ ஸ்வேர்லோ கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அது கொடுத்துருக்க டிசைனோட சென்டரில் 2 சர்க்கிள் கொடுத்திங்கன்னா 2 சர்க்கிளுக்கு சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போனா தான் அந்த டிசைன் வந்து ஃபில்லிங்காக இருக்கும். இல்லை டைரெக்டாக நம்ம வந்து ஃபில் பண்ணக்கூடாது, அதாவது நேராக போடக்கூடாது. இப்போ நான் போடுறேன் பாருங்கள், 2 சர்க்கிளுக்கு சென்டரில் தான் போடுறேன். இந்த மாதிரி தான் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் ஃபில்லிங் டிசைன் வந்து நீட்டாக இருக்கும். இதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் நான் வந்து ஒரு சிங்கிள் சர்க்கிள் மட்டும்தான் போடுறேன். அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்படியும் நம்ம ஃபில் பண்ணலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பு நமக்கு வேறு எந்த இடத்துல ஃபில் ஆகும், யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்லப்பும் பண்ணலாம். இப்போ கட் ஒர்க் மாதிரி டிசைனு, ஸ்டார்ட் அப் டிசைன்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா சில இடத்துல நம்ம ஒரு டிசைனும் அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம சர்க்கிளை போட்டுட்டு சர்க்கிளை சுற்றி நம்ம வந்து போல்டு பண்ணி நம்ம ஃபில்லிங்கை கம்ப்ளீட் பண்ணலாம். அதனால் சர்க்கிளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இம்பார்ட்டண்ட் தான். அதனால் இதுவும் போட்டு பார்த்துக்கோங்க. நான் போடுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டதுக்கு பாதியில் 2 சர்க்கிளுக்கு கேப்பில் தான் போடுவேன். அப்படி போடும்போது பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போடும்போது இப்போ செகண்டு போட்டதோட 2ஐயும் சேர்த்து நீங்கள் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்படி ஃபுல்லாக, அதாவது 2 சர்க்கிளுக்கு சென்டர் அப்படி பார்த்து போடணும். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன போடுறேன்னா ஸ்வேர்ல் தான் போடுறேன். பாருங்கள், ஒரு நல்ல சர்க்கிள் போடுங்க. சர்க்கிள் போட்டு அது வழியாக உள்ளே கொண்டு வந்து ஒரு 2 ஸ்வேர்ல் இந்த மாதிரி போட போகிறோம். இந்த ஸ்வேர்லு எல்லா ஃபில்லிங் டிசைனுக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடு தான். ஸ்வேர்ல் நல்ல சர்க்கிள் கொண்டு வந்து அப்படியே உள்ள 2 லைன் கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் இது பெரிய ஸ்வேர்லாக கூட போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்படி ஃபஸ்ட்டு லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஏற்கனவே போட்ட சர்க்கிளோட 2க்கு கேப்பில் தான் நம்ம போடணும். இந்த பாருங்கள், இப்படி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து ஃபில்லப் டிசைனோட ஒரு ரூல் மாதிரி. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃபில்லிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ 2 கேப் இருக்குது. அந்த கேப்பில் ஒரு சின்ன சர்க்கிள், அதாவது ஸ்வேர்லில் பாதி வர மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த ஃபுல்லாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு டாட்டு, அதை சுற்றி 2 லைன்ஸ். ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கு கர்வி லைனாக 2 கொடுங்க. இதே மாதிரி தான் ஒரு டாட் வச்சு அது 2 லைன் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது யூ மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் என்னென்னா நம்மளுடைய நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய் பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்லாம் உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்கும். நிறைய டிசைன்ஸ் வந்து நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பிகினராக இருக்கறனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் நீங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டிசைன் நீங்கள் போட்டாலும் பார்த்தாலுமே நீங்கள் ட்ரை பண்ணிடுவீங்க. அதனால தான் நம்ம பேசிக்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லைன் போட்டோமா, அந்த 2க்கு சென்டரில் நான் டாட் வைக்கிறேன் பாருங்கள். அந்த இன்டர்ஃபேஸில் அது 2க்கும் கேப்பில் தான் நான் வைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஃபில்லிங் டிசைன் பூரா என்ன டிசைன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த ஃபஸ்ட்டு போட்டதோட கேப்பில் தான் நம்ம 2 சென்டருக்கு இன்டர்மீடியட் ஆகும்ல, அந்த இடத்துல தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள், ஒரு டாட்டு, அந்த 2 டாட்டு கீழே தான் போடணும். இப்போ பக்கத்தில் 2 கொஞ்சம் கேப் இருக்கா, அதை நீங்கள் சின்னதாக வச்சு ஒரு லைன்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் கண்டிப்பாக இருக்கும் கேப்பு, அதுலேயும் 2 சின்னதாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். ஏன் நான் வேகமாக காமிக்கிறேன்னா வீடியோ அப்லோட் ஆக லேட் ஆகும். இதே மெத்தடில் தான் நான் ஃபுல்லும் ஃபில் பண்ணுறேன். அதனால தான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இந்த கிளாஸில் நான் வந்து ஒரு 5 டிசைன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப போடும்போது வீடியோ அப்லோட் பண்ணவும் லேட் ஆகும். அப்புறம் பார்க்குறவங்களும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணலான்ட்டு போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம சர்க்கிளை சுற்றி 2 கர்வ் லைன் யூ ஷேப்பு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிசைனை நீங்கள் ஸ்கொயர் டைப்பில் நான் போட்ட மாதிரி பாக்ஸ் போட்டு தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் சர்க்கிள்லேயும் ஒரு நல்ல சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஒரு பேங்கிள் எடுத்துகிட்டு அந்த சர்க்கிள் வரைஞ்சிட்டு அந்த சர்க்கிளையும் நீங்கள் இதை போட்டு ட்ரை பண்ணலாம். ஆனாலும் இதே ரூலில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிருக்கிறதுக்கு சென்டரில் அந்த 2 சர்க்கிள் போட்டிங்கன்னா 2 சர்க்கிளுக்கு சென்டரில் தான் அடுத்த லைனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது ரூல்ஸ் இது தான். ஆனால் நீங்கள் வெவ்வேறு ஷேப்பில் போட்டுக்கலாம். ஸ்கொயரில் போடலாம், ரவுண்டில் போடலாம்,
ட்ரையாங்கிளில் போடலாம், இந்த மாதிரி பாக்ஸ் போட்டும் போடலாம். எப்படி போடணுமோ அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஏன்னா நம்ம ஹேண்டில் ஃபில் பண்ணும்போது ஒரு பாதி எடுத்துகிட்டு அதில் ஃபில் பண்ணுவோம், இல்லை சர்க்கிள் மாதிரி போட்டு ஃபில் பண்ணுவோம். அதனால் நம்மளுடைய ஹேண்டில் எப்படி ஃபில் பண்ணுறோமோ அதனால் அதே மெத்தடு தான். அதனால் நம்ம எந்த ஷேப்னாலும் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் போட்டு கூட இந்த ஷேப் இந்த டிசைன் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஃபில்லிங் எல்லாம் நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்கிட்டாலும் ஓகே தான். எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். வேறு ஏதாவது யூடியூப் பார்த்து கற்றுக்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, இல்லை நான் ஏதாவது கரெக்ட் பண்ணணுமா இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிகினராக இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். குரூப்பில் இருக்கிறவங்களே ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல மெயின் ரீசன் என்னென்னா ட்ரை பண்ணுறாங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா எடுத்த உடனே நமக்கு எந்த இதுவுமே வராது, எந்த ஆர்ட்டுமோ எதுவுமோ வராது. நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் வரும். அதில் நிறைய சிஸ்டர்ஸ் 2-3 சிஸ்டர்ஸ்லாம் நல்லா ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்துடும். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு 10 கிளாஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே ஈஸியாக வந்துடும். அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. உங்களை யாராவது கைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் டைப் இல்லாமல் ட்ரையாங்கிள் சர்க்கிள்லையும் நீங்கள் போட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அரபிக் டிசைனு, சிங்கிள் ஹேண்டு எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா அந்த கேப்பில் என்ன டிசைன் நீங்கள் இதில் பாதி கொடுக்க முடிஞ்சால் அந்த பாதியை நம்ம கொடுத்து வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அதை பிளாங்காக விட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். கேப் இருக்குன்னா அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் 5 டிசைன் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு 5 டிசைன் பார்க்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. கீப் வாட்சிங். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இதில் வந்து நம்ம ஒரு 5 டிசைன் பார்த்துருக்கோம். இதை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.